எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. என்னை இதுவரை நடத்தினவர் நடத்தினார் சொல்லுங்க. ஐயா கோல்டா எதனா இருக்கா? கோல்டா எதனா இருக்கா? டீல டிராப்ஸ் போடுறேன் அதுக்காக. இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா, கையை வச்சு 12 மாதங்கள் நடத்தினார். ஒரு சிலர் வேதனையோடு இருக்கீங்க. ஐயோ கிறிஸ்துமஸ் நியூ இயர் வருகிறது, நான் என்ன செய்வேன்? அருமையான தாசன் அழகான ஒரு குறிப்பை ஜெபித்தார். நிச்சயமாய் நடத்தினவர். நீ அவருக்காய் வந்திருக்கிற அருமையான ஊழியக்காரர்களே, ஊழியக்காரர்கள் சகோதரிகள், இதுவரை நடத்தினவர் இவரை நடத்துவார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கேள்விப்பட்டு வந்தேன், யாரும் என்னை அழைச்சி வந்தாங்க, இல்லை ஐயாவை பார்க்கணும்னு வந்தேன்னு நினைக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், எந்த தேவன் ஆவியானவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன்னை இந்த இடத்துல போகும்பொழுது அவங்களை வெறுமையா அனுப்ப மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை தட்டி கத்திர மையப்படுத்தும், நல்ல கையை தட்டி கத்திர மையப்படுத்தும். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, நாங்கள் உன்னை ஆராதிக்கும்படி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஒவ்வொரு வந்த ஊழியர்களுக்காய் நன்றி. அருமையான தாசனை நேரத்தோடு கொண்டு வந்திருக்காங்க நன்றி. மீதியான நேரங்களில் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் நல்ல பேராவி உட்கார்வோம். இவ்வளவு நேரம் அமைதி பார்த்ததுக்காக நன்றி. ராமின் சொல்லுவோமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனிமேல் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, சிரிச்சிக்கினே சொல்லுவார். என்னது? சிரிச்சிக்கினே சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று சிரிச்சிக்கினே பக்கத்தில் சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க, நான் சொல்லிட்டேன், மீதி அப்புறமா அப்படியே
ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க வந்து சந்தோஷப்படுறீங்க? இங்க வந்து ஒரு சின்ன காரியம்னாக்கா, இன்னைக்கு ஒரு மீட்டிங், முக்கியமான மீட்டிங், நிறைய ஊழியக்காரங்க போயிட்டு வந்திருக்காங்க தெரியும். ஆனாலும் நீங்கள் அதை தியாகமாய் வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோமா? இப்போது அடுத்த செக்ஷனுக்காக நம்ம போகிறோம். வேகமாய் அருமையான ஐயாவை சேவேரி அவர்கள் அறிமுகப்படுத்தி ஒரு 5 நிமிஷத்துல அவரை சாட்சி அவர்களை கொடுக்க போறோம். ஸ்தோத்திரம். அதற்காக ஜெபிக்கும்படி அவர்களை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, ஒரு நிமிஷம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் பிஷப் ஐயா வந்து செய்திக்காக ஜெபம் பண்ணுவேன். அன்பான எல்லா ஊழியர்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த மாலை நேர ஊழியத்துக்கு ஆண்டவர் ஐயாவை கொண்டு வந்தார். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வாராக. செய்திக்காக அருமையான பிஷப் ஐயா அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். செய்தி நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே இந்த கூடுகையிலே கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டிருக்கிற தாசரை மறைத்து இந்த வார்த்தையானது இந்த வரப்போகிறதானே நல்ல நாட்களிலே கர்த்தரை துதித்து ஆராதிக்கும்படியான வாஞ்சியை கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான இந்த மாலை பொழுதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த முதலாம் சாமத்தில் எங்கள் யாவரையும் ஒன்று கூடி ஜெபிக்க வைத்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முதலாம் சாமத்திலே உன் கண்ணீரை தண்ணீரை போல ஊற்று என்று சொன்னீரப்பா. உன் இருதயம் கரைந்து போகட்டும் என்று சொன்னீர். அப்படியாய் ஆண்டவரை நாங்கள் இந்த இடத்திலே ஜெபிக்கப்படும் போது கர்த்தர் கேட்டு எங்களுக்கு அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தாசரை நீ சுகத்தோடு பலத்தோடு நீ கொண்டு வந்து நிப்பாட்டி அவர் நிமித்தமாய் நாங்கள் கேட்க போகிற வார்த்தை வசனங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதாய், எங்கள் ஊழியத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாய், அவைகள் எல்லாம் எங்கள் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாய் இருக்க கர்த்தர் உதவி அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நடத்துகிறதானே அந்த சகோதரரையும் இந்த குழுக்களையும் இந்த கருத்தில் கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் தேவன் உதவி செய்யும். துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கு செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை பெற்று மாதவர்கள் இப்பொழுது அருமையான ஐயா மலாரம் நம்ம பேசுகிறோம். சபை எல்லாரும் குழுவாகிட்டு போங்க. மனசு ஐயா வாங்க. ஐயா ஒரு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சால்வை போடுவோம். எல்லாம் கரங்களை தொட்டுவோமா? நல்ல கையை தட்டுங்க. நம்ம யோசிச்சு பண்ணுங்க. நம்ம வாங்க போடுங்க. எல்லா கைகளை தட்டுமா? கைகளை தட்டுமா? நல்ல கையை தட்டு. நல்ல கையை தட்டு. நல்ல கையை தட்டு. நல்ல கை தட்டுங்களேன். நல்ல கை கட்ட நல்லவர். ஆமென். அவருக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம். எல்லா கைகளை தட்டுவோமா? எல்லா கை நீட்டுங்க. நல்ல கையை தட்டுவோமா? Hallelujah. We worship you. Thank you. Thank you. Thank you. Hallelujah. Sutram. 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 ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. Thank you. சோத்ரம். சோத்ரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை நேரத்திலே மாலை நேர ஜெப கூடுகைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். என்னுடைய எல்லா சொந்த பந்தங்களையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். சொந்த பந்தம்ன உடனே
இந்த நேற்று தினத்தில் அங்கே ஒரு ஜபம் இருந்தது. ஒரு பாஸ்டர் சொன்னார், ஐயா நீ வட சென்னையில் ஒரு வீடு வாங்கிட்டேன்னாரு. இல்லைன்னா ஒரு வீடுக்கு வாடகை எடுத்துக்கோ, ட்ரெயினில் காரில் போகிறது வரதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னார். எனக்கு தாழ அப்பா வீட்டுக்கு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், என் சகோதர சகோதரிகளை பார்க்கிற ஒரு உணர்வு. ஹல்லேலூயா. இந்த நாளில் உண்மையாகவே இது கிறிஸ்மஸ் மாதம் இல்லையா? ஐயாவும் சொன்னார், ஜபிக்கிற நாம் ஊழியக்காரர்கள் எல்லாருமே ஒரு குடும்ப தலைவனால் குடும்பத்தை நடத்துகிறதே சிரமமான மாதம் இது. ஒரு குடும்ப தலைவனால் குடும்பத்தை நடத்துகிறதே கடினமான மாதம் இது. ஆனால் ஒரு ஊழியக்காரர் இந்த மாதத்தை கடக்கிறது உண்மையாகவே மிகப்பெரிய சவால். நிறைய தேவைகள் இருக்கிறது. அடுத்து அவசியமில்லாத நிறையா பழக்க வழக்கங்களை நம்ம சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். எல்லாரும் செய்கிறாங்க, நம்மளும் செய்யணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள் நாம் இருக்கிறோம். எனக்கு ஒரு தேவதாசர் ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார். அந்த வாழ்த்து செய்தியில் இந்த கிறிஸ்மஸில் கிறிஸ்துவை மறந்துடாதன்னு எழுதியிருந்தார். டோன்ட் ஃபர்கெட் ஜீசஸ் ஆன் திஸ் கிறிஸ்மஸ்ன்னு எழுதியிருந்தார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இயேசுநாதரை மறந்துடாதன்னு எழுதியிருந்தார். ஏன் எழுதியிருந்தார்னா, இயேசுநாதரை மறந்துட்டு சாண்டா கிளாஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற கிறிஸ்மஸை மாறி போச்சு. இப்போல்லாம் சாண்டா கிளாஸ்னா புரியுதா? ரெட் கலர் துணி போட்டுன்னு தொப்பியெல்லாம் போட்டுன்னு கிறிஸ்மஸ் தாத்தா. கரெக்டு. கிறிஸ்துவை மறந்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தாவை கொண்டாடுற கிறிஸ்மஸாக போயிடக்கூடாதுன்னு சொன்னார். அது ரொம்ப ஒரு உண்மையான ஒரு வார்த்தை. இந்த கிறிஸ்மஸ் யாருக்கு நற்செய்தியோ இல்லையோ, ஷெப்பர்ட்ஸுக்கு தான் இது நற்செய்தி. மெய்ப்பர்களுக்கு தான் கிறிஸ்மஸ் உண்மையான நற்செய்தி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்னோட பழகுனவங்களுக்கு தெரியும், நான் இதை சொன்னாலும் வசன ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது நாம் என்ன பார்க்குறோம், அங்கே அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள், 8ஆம் வசனம், அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். யாருக்கு சொல்லுங்க? இது யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு. இது என் செய்தி இல்லை, இன்ட்ரடக்ஷன், முன்னுரை. செய்திக்கு உங்க மனதை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் இந்த சத்தம் வெளியே போகக்கூடாது. அவ்வளோ ஏழப்பட்டவரா இயேசுநாதர், அவ்வளோ
பரிதாபத்துக்குரியவரா? உலக ரட்சகரை துணியில சுத்தி ஆட்டுப்பட்டியில கத்திட்டு இருக்கிறாங்க. முன்னணை அப்படின்னா ஆட்டு மந்தைய மடக்கிற இடம் இல்லை, அடைச்சி வைக்கிற இடம், அது அங்க கடத்திட்டு இருக்கிறாங்க. இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். சரி, யார் இந்த மெய்ப்பர்கள்? எருசலேம் மலை மேல கட்டப்பட்ட ஒரு பட்டணம். ரொம்ப பெருசாவெல்லாம் யோசிக்க வேண்டாம். 800 மீட்டர் நீளம், 800 மீட்டர் அகலம், அவ்வளவுதான் எருசலேம். நடந்து போனா 15 நிமிஷத்துல எருசலேம் ஒரு சுத்த வந்துடலாம். பழைய தாவீதின் பழைய நகரத்தை ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு டெலரோசாலாம் சுத்தி அப்படியே திரும்பி சேர்ந்ததுக்கெல்லாம் 15 நிமிஷத்துல நடந்தே போயிடலாம். சைக்கிள்ல 5 நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாம். என்ன, கார் போக முடியாது, சைக்கிள்ல ஒரு 5-6 நிமிஷத்துல சுத்தின்னு வந்துடலாம். அவ்வளவுதான் எருசலேம். இப்போ எருசலேம் மலை மேல ஆட்டை வச்சு மேய்க்க முடியாது, மாடை வச்சு மேய்க்க முடியாது. மனுஷர்களுக்கே அங்க கால் வைக்க இடம் இல்லை. உலகத்துல பெரிய பணக்கார கிறிஸ்தவர்கள் தாங்க செத்துட்டா எருசலேம்ல அடக்கம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு கல்ற குழிக்கு எவ்வளவு சார்ஜ் தெரியுமா? சும்மா ஒரு 80 லட்சம். இன்னைக்கு நம்ம நாட்டு பண்ணதுக்கு 89 லட்சம். ரொம்பலாம் இல்லை, வெறும் 89 லட்சம். ரைட்டா? எங்க நம்ம செத்துட்டா அங்க அடக்கம் பண்றதுக்கு ஒரு கல்றைக்கு என்ன, எருசலேம்ல புதைக்கப்பட்டால் ஆண்டவருடைய நகரம் அல்லவா, மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு நம்பிக்கை. அதுக்காக சரி, அப்படிப்பட்ட ஊர். அந்த வெறும் 800 மீட்டர் நீளம் அகலம் சுற்றளவு பரப்பளவு கொண்ட இந்த பட்டணத்தில் ஆடுகளை மேய்க்க முடியாது. ஆனால் தேவாலயத்துக்கு அந்தி சந்தி பலி செலுத்த என்ன தேவை? ஆடுகள் தேவை. அப்போ தேவாலயத்துக்கு சொந்தமான ஆடுகளை பெத்லகேமிலே வைத்து வளர்ப்பார்கள். எங்க வச்சு வளர்ப்பாங்க? பெத்லகேம். அப்போ தேவாலயத்துக்கு சொந்தமான ஆடுகளை யார் மேய்ச்சுங்கிறது? மேய்ப்பர்கள் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். இரவு வேளை மந்தையை மடக்கி விட்டு குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது குளிரான நாட்கள் என்று தெரிகிறது. அந்த நேரத்தில் தேவதூதர்கள் இந்த மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார்கள். ஏன் செய்தி மேய்ப்பர்களுக்கு அளிக்க வேண்டும்? அதுதான் இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய சாராம்சமே. நமக்கு முதலாவது கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரியணும். நமக்கு முதலாவது கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரியணும். அப்புறம் தான் மற்றவங்களுக்கு சொல்றத குறித்து நம்ம அப்புறம் யோசிக்கலாம். கிறிஸ்துமஸ்னா வீட்டுக்கு சொன்னா படிக்கணும், சீரியல் கட்டணும், கலர் காகிதம்லாம் கட்டணும், ஸ்டார் ஏற்றணும், புது துணி தைச்சு நம்ம போட்டுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், பிரியாணி செஞ்சு பலகாரம் செய்யணும், பிரியாணி செஞ்சு எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னால வீட்டுக்கு கொடுக்கணும். சரியா? அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 3 கறி சாப்பிட்டு ஜீர்ணாவாத மூக்கு வழியா சாப்பிட்டது வரணும், காரம் மூளைக்கு அண்டிக்கணும், ஜெலுசில்லு அப்புறம் ஸ்ப்ரைட் எல்லாம் குடிச்சிட்டு வாக்கிங் பண்ணுக்கணும். பாதி ராத்திரியில் வாந்தி எடுக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஊசி போட்டணும் வரணும். அட்லீஸ்ட் நம்மளுதாவது இப்படி டீசெண்டா போகுது. வேற கிறிஸ்துமஸ் எல்லாம் வா மச்சான் போடு சரக்கு ஏத்து, வேற கிறிஸ்துமஸ் எல்லாம் cheers, அதுவும் in the name of Jesus cheers, இயேசுவின் நாமத்தில் cheers. வேற கிறிஸ்துமஸ் களியாட்டுகள். கோவால என்ன பிரச்சனை? கிறிஸ்துமஸ் கொண்டாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. போன மாதம் 25ஆம் தேதியே தொடங்கிட்டாங்க. அங்கே போய் ஒரு நைட் கிளப்பில் டான்ஸ் எல்லாம் ஆடின்னு இருந்தாங்க. மேலே கூரை பற்றிக்கின்னு விழுந்துச்சு, 25 பேர் சேர்த்துட்டாங்க. முந்தா நேற்று நியூஸ் கோவாவில். இன்னும் என்கொயரி நடந்துனுக்குது. இப்போது சென்னையில் கூட இங்கே ஈசிஆர் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா எல்லா பீச்சும் என்ன பீச் ஹவுஸுங்கெல்லாம் பிஸி, நட்சத்திர ஹோட்டலுங்கள்லாம் என்ன கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பிஸி. நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட தண்ணி தள்ளு போட. நம்ம லாங்குவேஜ் இல்லை அது.
உண்மையான கிறிஸ்துமஸ் தான் என்ன? எதை நோக்கி நாம சென்று கொண்டு இருக்கிறோம்? அது இந்த ராத்திரி வேளையில நாம கொஞ்சம் தெளிவா தெரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட், மேய்ப்பர்களுக்கு தான் இந்த நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. இட்ஸ் a good news for all people. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்னன்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில எங்க பிறந்துக்கிறாரு? எங்க பிறந்துக்கிறாரு? தாவீதின் ஊர் எது? பெத்லகேம். தாவீதின் ஊர் எது? பெத்லகேம். இப்ப இயேசுநாதர் தற்செயலா அங்க பிறக்கல. கிட்டத்தட்ட ஒரு மாசமா பயணப்பட்டு வந்திருக்கிறாங்க. யோசேப்பு மரியாளும் நாசரேத்துல இருக்கிறாரு. யோசேப்பு ரொம்ப தூரம், நிறைவாத கர்ப்பிணி மனைவி, அவங்கள அழைச்சிக்கிட்டு வராரு சென்சஸ் எழுதுறதுக்கு. எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செஞ்சு கொடுக்கறதுக்கு. எல்லாம் கொடுத்துட்டீங்களா? எல்லாம் கொடுத்துட்டீங்களா? ஓகே. அந்த மாதிரி ஒரு சென்சஸ், அந்த சென்சஸ்ல தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்வதற்காக வந்தாங்க. ஆனா தற்செயலா ஆண்டவர் அவங்களை கொண்டு வரல. மீகா தீர்க்கதரிசி சொல்றான் என்னன்னு, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களிலே சிறியதாயிருந்தோம், இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார், அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையதுன்னு தீர்க்க தரிசனமாய் உரைத்தான். அப்படின்னா இந்த மேசியா எங்கே பிறப்பார் என்பதை மீகா தீர்க்கதரிசி சொன்னான். எங்க பிறப்பாரு? எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொன்னான். அங்கத்தான் இயேசுநாதர் பிறந்தார். அந்த பெத்லகேமில தான் மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த மந்தையை காத்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு தான் முதல் நற்செய்தி வந்துச்சு. இந்த பின்னணியோடு கூட இயேசுநாதர் பிறப்பை குறித்து மரியாளுக்கு தேவதூதனால் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வசனத்தை தான் இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் முன்பதாக கொண்டு நான் கொடுக்கும்படியாய் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 33 வரை மாத்திரமே. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. அவர் எப்படிப்பட்டவராயிருப்பார்? அவர் பெரியவராயிருப்பார். சொல்லுங்க, அவர் எப்படி இருப்பாரு? பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார். மரியாளுக்கு அவளுடைய வீட்டில இருக்கிற வேளையில வந்த நற்செய்தி இது. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் எப்படிப்பட்டவராயிருப்பார்? பெரியவராயிருப்பார். சொல்லுங்க, இயேசு எப்படிப்பட்டவராயிருப்பார்? பெரியவராயிருப்பார். என்ன அவர் பெரியவரா இருந்தா எனக்கு என்ன? இயேசுநாதர் பெரியவரா இருந்தா எனக்கு என்ன? நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம். அவர் பெரியவரா இருந்தா என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சாட்சி சொல்றேன். ஒரு செகண்ட் ஹேண்டில் ஹீரோ ஹோண்டா CD 100 வண்டி வாங்கினேன் செகண்ட் ஹேண்டில். ஃபஸ்ட்டில் கூட மொத்த பணமும் கட்டி வாங்குறதுக்கு எனக்கு வசதி இல்லை. அப்போது எங்கள் மனைவியோட அக்கா வீட்டுக்கார் மூலமாக ஏற்கனவே பயன்படுத்தின வண்டி, அந்த வண்டியை தான் வாங்கினேன். அந்த வண்டி டாக்குமெண்ட்டு கூட எனக்கு கொடுக்கல, கடைசி வரலாம் விற்றவன். அதை தான் ஓட்டின்னு இருந்தேன். அந்த நாட்களில் ஓச்சேரியில் ஒரு பாஸ்டர், அவர் மறைஞ்சிட்டார், கத்தருக்குள் நித்திரை அடைந்தார். ஓச்சேரி அலெக்ஸ். அவர் மாரநாத சபைகளில் இருந்தவர், ஓச்சேரிக்கு தலைமை போதுகிறவர். அவர் நிறையா பாடல்களை எழுதியிருக்கிறார். அவர் பாடல்களை நம்ம கூட பாடுறோம், நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். அவர் அப்போ எனக்கு ரொம்ப நண்பர். KGFக்கு எங்கள் சர்ச்சுக்கு ஆல் நைட் ப்ரேயரில் அவர் பேச வருவார்.
அவங்க சர்ச்சில் செய்தி கொடுக்க நான் வருவேன். அப்போது சர்ச்செல்லாம் கூட தொடங்கலை. இன்னொரு சர்ச்சில் இன்னொரு சபையில் நான் விசுவாசியாக இருந்த நாட்கள். அவர் என்ன பண்ணார், ஒரு ஸ்டிக்கர் கொடுத்தார், ஒரு சின்ன ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கரில் இயேசு பெரியவர்னு இருந்துச்சு. ரைட்டா? அது நல்லா இந்த சற்று மாதிரி ரெட் கலர் ஸ்டிக்கர். அதில் இயேசு பெரியவர்னு இருக்கும். டேங்க்கு மேலே ஒட்டிட்டேன். அதை என் வண்டியில் எங்கே ஒட்டிட்டேன்? டேங்க்கு மேலே. 10 வருஷம் ஏறத்தாழ, சற்று ஏறக்குறைய இருக்கும். அந்த வண்டியில் எத்தனையோ முறை கேஜிஎஃப்லேருந்து வேலூர் வரலாம் வந்துக்கிறேன், எத்தனையோ முறை வாணியம்பாடிக்கு போய்க்கிறேன், எத்தனையோ முறை திருப்பத்தூர், ஜோலார்பேட்டு, இந்த பக்கம் கோலாறு, இந்த பக்கம் தர்மபுரி, இந்த பக்கம் வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், பெரணம்பட்டு, கணக்கே இல்லை ஊழியத்துக்கு அந்த வண்டியில் போயிருக்கிறேன். ஒரு முறை கூட கால் தடுமாறி கூட நான் கீழே விழுந்ததில்லை அந்த வண்டியில். உண்மையா அந்த முடிவு தான், இந்த வண்டியினுடைய முடிவு தான் ரொம்ப முக்கியம். ஒரு முறை கூட கீழே விழுந்ததில்லை. அந்த வண்டியில் மலை மேலே போகிறப்பெல்லாம் அந்த வண்டி ஒரு முறை கூட பஞ்சர் ஆனதில்லை, ஒரு முறை கூட இன்ஜின் ஸ்டாப் ஆனதில்லை. பத்திரமா பஞ்சர் ஆகும். 10 அடியில் பஞ்சர் கிடக்கிறப்போ பஞ்சர் ஆகும். இல்லை அது அங்கே கண்ணு கட்டின தூரத்தில் அது அங்கே பஞ்சர் கடை இருக்குது, இங்கே பஞ்சர் ஆகும். தள்ளின்னு போய் பழைய வண்டி தான். எங்கள் மாமியார் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் வீட்டில் கேட்கும் சத்தம், அவ்வளோ சத்தம் போடும். அது ஹார்னை தவிர எல்லா இடத்துலையும் சத்தம் வரும் அந்த வண்டியில், ஹார்ன் மட்டும் அடிக்காது. அது கட்ட 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 கட்டான்னு வண்டி சத்தமே. அப்படிப்பட்ட ஒரு வண்டி எனக்காக உழைச்சி 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 எங்கள் வீட்டுக்கு சர்ச் காம்பவுண்டில் ஒரு மூலையில் ஓரமாக நிறுத்திட்டோம். இந்த பழைய சாமானுங்களை வாங்குறவன் ஒருத்தன் வந்தான். அவன் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, சார் இந்த வண்டியை சும்மா அங்கே நிற்க வச்சுருக்கிறீங்களே, நான் வாங்கிக்கிறேன் கொடு சாருன்னா. நான் வேடிக்கை எவ்வளோப்பா கொடுப்பேன்னு, ஒரு 2500 கொடுக்குறேன் சாருன்னா. இனி அது பயன்படுத்த முடியாத நிலைமை ஆகுது இல்லையா, சரி ஏற்றுக்கோ அப்படின்ட்டேன். ஒரு டிராக்டர் எடுத்துன்னு வந்தான், ஏன்னா அது ஸ்டார்ட் எல்லாம் ஆகாது, தள்ளினும் போக முடியாது. டிராக்டர் எடுத்துன்னு வந்தான், டிராக்டர் நிறுத்தினான். 2 பேர் ஆளுங்க வந்திருந்தாங்க. அந்த வண்டியை தூக்கி தமான்னு எங்கே போட்டாங்க? டிராக்டரில் போட்டாங்க. கடைசியாக என் கண்ணில் பட்டது ரெட்டு கலரில் ஓட்டின அந்த ஸ்டிக்கரு ப்ரௌன் கலராக மாறிட்டுருந்துச்சு, மண்ணு கலராக மாறிட்டுருந்துச்சு. வெயிலில் நின்று அடிபட்டு உதப்பட்டு அந்த வண்டி. கடைசியாக என் கண்ணில் பட்டது அந்த டேங்க்கு மேலே ஒட்டி இருந்த இயேசு பெரியவர்ன்ற வார்த்தை மட்டும்தான். என்னாச்சு தெரியுமா, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆளை இட்டுன்னு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. ஏன்டா அந்த வண்டியை நம்ம விற்றோன்னு ஆயிடுச்சு. சில நேரத்தில் நம்ம வீட்டில் சில பொருட்கள் அப்படி ஆயிடுது இல்லை, நமக்கு திரும்பி அதை கொடுக்கறதுக்கே மனசு வருதில்லை. அதை விட மெயினாக அந்த டேங்கில் பதிக்கப்பட்டிருந்த அந்த வார்த்தை இந்த வார்த்தை தான். அவர் எப்படிப்பட்டவர்? யார் பெரியவர்? இப்போ பெரியவர்னா என்ன பெரியவர்? அது டிஃபைன் பண்ணும் இல்லை. அவர் எதில் பெரியவர், எங்க பெரியவர், எப்படி பெரியவர், அது தெரிஞ்சுக்கிட்டா கிறிஸ்மஸ் குறித்த கவலை இனி உங்களுக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எதுல பெரியவர், எங்க பெரியவர், எப்படி பெரியவர், ஏன் பெரியவர்? முதல் குறிப்பு, உன்னுடைய குடும்பத்தில் அவர் பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ என் குடும்பத்தில் நான் பெரியவன், மனைவி, 2 பிள்ளைகள், ஒரு மருமகள், இப்படிப்பட்ட ஒரு சின்ன குடும்பம். இந்த குடும்பத்துக்கு நான் பெரியவன், சரியா? இன்னொன்று இருக்கு, எங்கள் அப்பாவுக்கு நான் மூத்த பிள்ளை, 3 தம்பிமார், 4 தங்கச்சிமார், எங்கள் அம்மா இருக்காங்க. இந்த குடும்பத்துக்கும் நான் பெரியவன். இன்னொரு குடும்பம் ஒன்று இருக்குது, டொமினியன் ஹார்வெஸ்ட் சர்ச்சுன்ற குடும்பம். அந்த சபை குடும்பத்துக்கு நான் பெரியவன், நான் பாஸ்டர். இப்போது இந்த 3க்கும் என்ன மிடுக்கு எனக்கு? நான் யாரு? பெரியவன். என்ன கேட்காத எதுவும் செய்யக்கூடாது. எத்தனை முறை நம்ம இந்த டைலாக்கை விட்டுக்கிறோம்? எத்தனை முறை, என்ன நான் என்ன திக்கிறோம் அப்போ அப்படின்னெல்லாம் பேசிக்கிறோம். ஆனால் இந்த பெரியவராக இருந்தால் சில பொறுப்புகள் இருக்கிறது, சில பொறுப்புகள் இருக்கிறது. என்னென்ன பொறுப்பு அது?
இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணுன்ற பொறுப்பு, வீட்டை சுத்தப்படுத்தணுன்ற பொறுப்பு, சர்ச்சை டெக்கரேஷன் பண்ணணுன்ற பொறுப்பு, ஸ்டார் ஏற்றணுன்ற பொறுப்பு, லைட்டு போடணுன்ற பொறுப்பு, பெயிண்ட் அடிக்கணும், எத்தனையோ பொறுப்புகள் இருக்கிறது. இந்த பொறுப்பெல்லாம் 2வது ஆளுக்கு 3வது ஆளுக்குடா குடும்பத்தில் இல்லை, பிஷப்பையாக்கு மட்டும் தாங்குது. அந்த ஊழியத்துக்கு அவர் தலைவராகிறதுனால எல்லா வந்த மாட்டை கட்டணும், போன மாட்டை தேடணும், எல்லாத்தையும் விசாரிக்கணும். ஒரு குடும்பத்துக்கு பெரியவனா இருக்கிறவனுக்கே இவ்வளோ பொறுப்பா இருக்கே, எல்லாத்துக்கும் பெரியவர் அவர். அவர் பெரியவராக இருந்தால் உன் வீட்டில் இந்த கிறிஸ்துமஸ் தேவைகளை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உன் குடும்பத்தில் இயேசு பெரியவரானால் இந்த கிறிஸ்துமஸ் உனக்கு அற்புதம் தான், இந்த கிறிஸ்துமஸ் உனக்கு அதிசயம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு தீர்க்கதரிசி சொல்றான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அவர் நாமம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு அவர் அதிசயங்களை செய்கிற அதிசயமானவர். அவர் நாமம் என்ன சொல்லுங்க? 2வது ஆலோசனை கர்த்தர், தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இதை சொல்லிக்கிட்டே போலாம். அதுல ஃபர்ஸ்ட் வார்த்தையோட நிக்கலாமே. அவர் யார் இந்த வருஷம்? பாஸ்டர், உங்களுக்கு அதிசயமானவர் பாஸ்டர். அவர் உங்க குடும்பத்துக்கு பெரியவர், ஆகவே அவர் அதிசயம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ, சிக்கன் பிரியாணி செய்யறதா, மட்டன் பிரியாணி செய்யறதா, வறுவல் செய்யறதா, சுக்கா செய்யறதான்னு யோசித்துக்கிறியா? எங்கிருந்து வரும் பிரியாணிக்கு அரிசின்னு யோசிக்கிறியா? ஒரு கவலையும் படாத. உன் வீட்டின் தலைவராய் பெரியவராய் அவர் இருக்கிறார். அவர் உனக்கு சத்தியமாய் நிச்சயமாய் அதிசயம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் குடும்பத்தில் அவர் பெரியவரானால் உன் குடும்பம் அதிசயத்தை காணப்போவது. 2வது பாருங்க, ஊழியத்துல நிறைய பாஸ்டங்களுக்கு கவலை, ஐயோ நான் என்ன பண்ணன்னு தெரியல, 25 பேரு விதவை அம்மாங்களுக்கு புடவை கொடுக்கணுமே, அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கணுமே, நிறைய கவலை. ஃபர்ஸ்ட் அது தேவையில்லை, நம்மளே தூக்கி தலை மேல வச்சுக்கின பாரம் இது. ஆமா தானே? எல்லாம் முறைக்கிறாங்களே, புது துணி போட்டா தான் கிறிஸ்துமஸ் போகுமா? இல்ல, சரி அது பழகிட்டோம். யார் மூலமா அது உள்ள வந்துச்சோ தெரில. வருஷம் எங்கோ 2000 வருஷத்துக்கு முன்னால பெத்லகேம்ல ஒருத்தர் பிறந்தாராம். அவர் பிறந்த நாளைக்கு எனக்கு புது துணி, என் மனைவிக்கு, என் பிள்ளைங்களுக்கு, எங்க சர்ச்சுக்காருக்கு, என் ஃப்ரெண்டுங்களுக்கு, முடிஞ்ச அளவுக்கு. என்ன நியாயம் இது? யாரோ எங்கேயோ பிறந்தாரு, ஒருத்தரும் அவரை கண்ணில் பார்த்ததில்லை. யாருனாங்கிறீங்களா? சொல்லி மாட்டிக்காதீங்க கிட்ட. அவரை முகமுகமாய் தரிசித்தேன்னெல்லாம் ரீல் சுத்திராதீங்க. ஏன்னா அவர் பார்க்குற பரிசுத்தம் உங்ககிட்ட வந்திருந்தா நீ இங்க இருக்க மாட்ட. எங்க இருப்ப? அப்ப தெரிஞ்சில்ல, அப்போ ஒருத்தரும் பார்க்கலன்னு. அதுக்கு தான் சொன்னேன். ஓகே, அப்போ அவர் எங்கோ பிறந்தாரு. அவர் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள், தேவைகள், எதிர்பார்ப்புகள். ஆனா ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் 25ஆம் தேதி ராத்திரி, 24 ராத்திரி இல்ல, 25 ராத்திரி அந்த நைட் டின்னர் முடிச்சுட்டு வாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் கொக்கோ கோலா எல்லாம் குடிச்சிட்டு ஏப்பெல்லாம் எடுத்துட்டு பிறகு அப்படியே படுக்க போறோம் பாரு. அப்ப நினைக்கிறது அடுத்த கிறிஸ்துமஸ் எப்படி இருக்குமோ, அன்னைக்கு ராத்திரிய இந்த எண்ணம் உங்களுக்கு வருதா இல்லையா? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிறிஸ்துமஸ்க்கு வயசானவங்க எல்லாம் நம்ம இருக்குமோ மாட்டோமோ, அப்படியே இருந்தா அடுத்த கிறிஸ்துமஸ் எப்படி இருக்கும், இது கிடைக்குமா அது கிடைக்குமா? ஆனா அங்க நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் அற்புதமா கடந்திருக்கும், அல்ல குறைவில்லாமல் கடந்திருக்கும். ஆண்டவர் கடைசியில எல்லா தேவைகளையும் சந்திச்சிட்டு இருப்பார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இந்த கிறிஸ்துமஸுக்கான என்னது
உண்மையே அந்த நாள் வரும் பொழுது நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இயேசு சொல்லுங்க, அவர் பெரியவராயிருப்பார். அப்போ வெறும் கிறிஸ்மஸுக்கு தான் அவர் பெரியவரானா இல்லை, இந்த சரீரத்துக்கு கூட அவர் தான் பெரியவர். இப்போ இந்த சரீரம் அப்படின்னதும் நம்மளுக்கெல்லாம் கவலை. சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, இடுப்பு நோவு வந்துச்சு, தலைநோவு வந்துச்சு, தைராய்டு வந்துச்சு. 2 சுகர் வந்தவங்க பேசிக்கிறாங்க. ஆமாத்தானே, உன்னைக்கு எவ்வளோ? 400. 400? நான் 600 இருக்கிறேன். இப்போ புதுசாக ஒருத்தர் வாக்கிங் போகிறப்போ ஏற்கனவே சுகர் வந்தவன், என்னப்பா வாக்கிங் வந்துட்டுக்கிற, சுகரா? ஆம்பா, சுகர் இருந்தால் தான் வாக்கிங் போனோமா? இல்லை. ஏன் அதெல்லாம் சொல்கிற? பார்டர் நல்லா ஏன் சொல்கிற? எல்லாம் வந்துட்டுக்குது. ஒன்று கண்ணை பார்த்தாவே தெரியுது, கை அப்படியே தடுமாறுது, நடுங்குது. என்ன வந்துட்டுக்குது? சுகர் வந்துட்டு. எப்பா பலவீனத்தை குறித்தே பேச்சு, நோயை குறித்தே பேச்சு. ஆனா இவர் பெரியவராயிருந்தால் இவர் கிளையாத்தின் பிசின் தைலம். இவர் பெரியவராயிருந்தால் இவர் ரணவைத்தியர். அல்லேலூயா. கிட்னி சரியா வேலை செய்யலனா கவலைப்படாத, லங்ஸ் சரியா வேலை செய்யலனா கவலைப்படாத, ஹார்ட் சரியா வேலை செய்யலனா கவலைப்படாத. இது எல்லாத்தையும் உண்டாக்கினவர் இவர். அவர் கை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. உன் சரீரத்துக்கும் அவர் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்மஸ் அப்படி மூலையில கட்டும். இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போகும்போது நான் சுகம் பெற்று போக போகிறேன். எத்தனை பேர்? கிறிஸ்மஸ் அப்படி இருக்கட்டும் ஐயா. எப்படியும் 10 வீட்டுக்கார் பிரியாணி கொடுத்துருவாங்க. நான் சொல்லட்டுமா, எப்படியும் எங்க சர்ச்சில் 2-3 குடும்பம் என்ன எத்தனை வந்துடுவாங்க, தூக்குல பிரியாணி எத்தனை வந்துடுவாங்க. காலையில ஒரு வீட்டுல இருந்து இட்லி தோசை வரும், மத்தியானம் இன்னொரு வீட்டுல இருந்து. என்ன கவலை, எப்படியும் போகுது. அருமையா நான்குட்டி பிள்ளைகளே, நோயை குறித்த பயம். நம்ம சரீரத்தை உருவாக்கினவர் அவர். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நோயை குறித்த பயத்தை விட்டு நம்ம நீக்கட்டும். காரணம் என்னன்னா, நம்ம சரீரத்தை காட்டிலும் அவர் எப்படி இருக்கிறார்? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. பெரியவராக இருக்கிறார். மிஸ்டர் ஃபோர்டு யாருன்னா, காரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் மிஸ்டர் ஃபோர்டு. இங்கிலாந்துல என்ன பண்ணார், ஒரு அழகான காரை கண்டுபிடிச்சு மகாராணிக்கு பரிசா கொடுத்தார். இங்கிலாந்து மகாராணிக்கு பரிசா கொடுத்தார். அப்போ அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்குது. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நான் இன்னத்துக்கு கார், நான் சொல்றது 300-200 ஆண்டுகளுக்கு முன்னால அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய பிள்ளைக்கு இந்தாப்பா நீ காரை வச்சுக்க அப்படின்னு கொடுத்தாங்க. 1 மாதம் கார் ஓட்ட ட்ரைனிங் எடுத்தார். யாரு? இளவரசர் சார்ல்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு பிறகு இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிக்குது. மனைவியை கூப்பிட்டுக்குன்னு இங்கிலாந்துலேருந்து ஸ்காட்லாண்டுக்கு போகிறார். இங்கிலாந்துலேருந்து ஸ்காட்லாண்டுக்கு போகணுன்னு இப்போ வேகமாக போனால் 4 மணி நேரம் காரில். அதில் 1 மணி நேரம் காட்டுலேயும் மலையிலையும் பயணிக்கணும். காடு மலை 2 பக்கமும் காடு பயணிக்கணும் ஸ்காட்லாண்டுக்கு போகிறதுக்கு. நான் பக்கத்துலேருந்தே பார்த்த மாதிரினா ஆமாம் போய்க்கிறேன் நான் ஒரு முறை. சரியா? பயணிக்கணும் காட்டில். அப்போது இவர் மனைவியை கூப்பிட்டுக்குன்னு புறப்பட்டார். கொஞ்சம் தூரம் போனார். எல்லாம் பட்டணங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. 2 பக்கமும் வனப்பகுதி. காட்டுக்கு மையத்துக்கு போயிட்டார். திடீர்னு கார் நின்றுச்சு. திடீர்னு காரு ரிப்பேர். இவருக்கு ஓட்டத்தான் தெரியும். அதில் ஒரு வேலையும் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காட்டு மிருகங்களின் சத்தமெல்லாம் கேட்குது. இருட்டாயின்னு வருது. சுற்றி முற்றி பார்க்குறாரு. இப்போல்லாம் ஃபோன், அப்போல்லாம் ஏது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு டிராக்டர் மாதிரி ஒரு வண்டி, சர்வீஸ் பண்ணுற வண்டி வருது. இந்த காரை ஓவர்டேக் பண்ணின்னு போய் கொஞ்சம் முன்னால் போய் நிறுத்திட்டு வயசான ஒருத்தர் அந்த வண்டியிலேருந்து இறங்கி வராரு. இறங்கி வந்து அவரே ஒரு இடத்துல ஒரு பெல்ட் மாதிரி இருக்குது, அதை இழுக்கிறாரு. போனட்டு அதை தூக்குறாரு. எதோ போட்டு டைட் பண்ணுறாரு. திருப்பி மூடுறாரு. நவ் யூ ஸ்டார்ட்ன்றாரு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இளவரசர் மனைவியை கூப்பிட்டுன்னு ஜாலியாக எங்கே போயிட்டாரு? ஸ்காட்லாண்டுக்கு போயிட்டார். யார் அதை ஸ்டார்ட் பண்ணார்னா
மிஸ்டர் ஃபோர்டு. யாரு? யார் அந்த காரை உருவாக்குனாரோ அவரு என்ன பண்ணிக்கிறாரு, பின்னாலேயே ஃபாலோ பண்ண வந்துக்கிறாரு. வழியில எங்கன்னா இது கெட்டு போயிட்டா யாருக்குமே ரிப்பேர் பண்ண தெரியாது. என் கை வச்சாதான் அது, நான் கை வச்சாதான் அது ஓடோன்னிட்டு பின்னாலேயே ஃபாலோ பண்ண வந்துக்கிறார். மிஸ்டர் ஃபோர்டு மட்டும் இல்லை பிரதர், உன்னை கூட ஆண்டவர் மண்ணினாலே உருவாக்கி இந்த உலகத்துல அனுப்பி வச்சுட்டு பின்னாலேயே வந்துக்கிறாரு. மக்கர் பண்ணின்னு இந்த வண்டி நின்னுச்சுன்னா அவர் குறித்த நாள் வரையிலும் எவனாலையும் எடுக்க முடியாது. அவர் குறித்த நாள் வரையிலும் என்னன்னா வரட்டும், பல்லெல்லாம் போயிட்டோம், கண்ணெல்லாம் டொங்கா போயிட்டோம், குழி விழுந்துட்டோம், காது கேட்காம போயிட்டோம், சும்மா இஸ்திருந்துக்கிட்டோம். அவர் குறித்த நாள் வரலும் அது போவே போவாது. அது போவே போவாது. பாலெல்லாம் கூட ஊத்துவாங்க. என்னத்துக்கு பால் ஏன் ஊத்துறாங்க? நீங்க பத்துன்னு பால் ஏன் ஊத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா இன்னைக்கு பத்துன்னு பால் குடிங்க, உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்க. நீங்க பட்ட நிலைமையில இன்னைக்கு நைட்டு பால் குடிக்கிறீங்க, ஐயோ இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். நீங்க பத்துனுக்கிற நிலைமையில ஒருத்தனுக்கு பால் ஊத்துனா பால் ஊத்திட்டாங்கன்னு அர்த்தம். 3வது நாள் எங்க ஊத்த போறாங்க? அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இந்த உலகத்தில் அனுப்பிட்டு அவர் பின்னாலேயே வர்றார். அப்போ இந்த உள்ளக்கிற பார்ட்ஸ் எல்லாம் அவர் உண்டாக்குனது எங்க பழுதடைஞ்சுக்குதுன்னு அவருக்கு தெரியும். அவர் கை வச்சா தான் அது கரெக்டா இருக்கும். இந்த டாக்டருங்கெல்லாம் சும்மா எதனா பண்ணிடுறானுங்க. இப்பதான் நாங்க எங்க குடும்பமா அதை தாண்டி வந்துக்கிறோம். அம்மா, என் மனைவிய நாளைக்கு காலையில் 7 மணிக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நைட்டு 8 வந்து விட்டுருன்னாங்க. இல்லை நாளைக்கு காலையில் வரோம் அப்படின்ட்டு நாங்கள் கூட ப்ரிப்பேர் ஆகிட்டோம். நாளைக்கு காலையில் இந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலான்ட்டு காலையில் 3:30 மணிக்கு காலையில் எழுந்துச்சி ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு சகோதரிகள் கொஞ்சம் பேர் 3:30 மணிக்கு ஒரு சிஸ்டருக்கு ஃபோனில் ஜெபம் பண்ணுறாங்க. 3:30லேருந்து 5 மணி வரலாம் ஜெபம் முடிஞ்ச உடனே இந்த அம்மா, நான் போகல, நான் இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன். நான் இல்லை, ஏன்னா உடம்புல தொந்தரவு இருக்குது, நான் தள்ளி போடக்கூடாது. இல்லை, இன்றைக்கி அது கதையை முடிச்சிடணும், நம்ம இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணிடணும். அது இல்லை, நான் இப்போ கடைசியாக ஒரு வார்த்தை என் மனைவி சொன்னான், எனக்கு சமாதானம் இல்லைன்னா பாரு, அதோட விட்டேன். இதுக்கு மேலே பொண்டாட்டிக்கிட்ட ஆர்குமெண்ட்டே பண்ணக்கூடாது. அது இப்படி சொல்லிட்ட பிறகு இந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கணும். ஆமாங்க, அந்த அம்மா உங்க வச்சுன்னு தான் பேசினுக்கிறேன், இந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கணும். சரி, இதுக்கு சென்ட்ரல் இப்படியே விட முடியாது, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். பெங்களூரில் மணிப்பால் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சனிக்கிழமை டெஸ்ட்டுக்கு போனோம். பெரிய டாக்டர் அந்த அம்மா, 58 வயசு, நிறைய ஆப்ரேஷன் பண்ணவங்க. அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, யார் சொன்னாங்க உனக்கு ஆப்ரேஷன் பண்ணோன்னு, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ நல்லாக்கிறப்போ நம்பிட்டாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, எங்களை கூட்டின்னு போன எங்கள் தம்பி மனைவி பேசிக்கிறான், அங்கிள் ஏன் பயந்தீங்க? இந்த அம்மா கூட என்ன பாஸ்ட்ன்றது எல்லாம் மறந்துட்டாங்க. ஊர் உலகத்துக்கே ஜபிக்கிற ஆளு நான், என் பொண்டாட்டிக்காக ஜபிக்க மாட்டேனா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பொண்டாட்டி போனா எல்லாம் போச்சுன்னு தெரிஞ்சவன் நான்யா, எல்லாம் போச்சு. அந்த அம்மா நம்ம லைஃப்ல போனா முடிஞ்சு போச்சு. டீ குடிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு கூட ஆளு இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்க. இப்பவே யாரும் கேட்கறது இல்லை, அது வேற விஷயம். இன்னும் அந்த அம்மாவும் இல்லைன்னா சரி, சரியா? அப்போ ஒரு ஊழியக்காரனா நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிடுறேன், அதுல மற்றவங்களுக்காக வியாதியாக இருக்கிறப்போ ஜெபம் பண்றப்போ அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் எங்கேருந்து தான் வருதோன்னு நம்மளுக்கு. எங்கள் சர்ச்சில் என்னைக்கும் 4 கேன்சர் பேஷண்ட்டுங்களை ஆண்டவர் உயிரோட வச்சுக்கிறார். 3-4 பேர் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாங்க.
அதில் ஒரு அம்மாவுக்கு வலிப்பு வேற வருது. இன்னைக்கு ஆண்டவர், மேரி அது பேர், வருத்தப்படாத மேரி, அவ்வளோ சீக்கிரம் நீ போக மாட்ட, ஆண்டவர் ஒன்று ஒரு நோக்கத்துக்காக வச்சுக்கிறேன். ஆனால் 25 வருஷம் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுக்குது. அது எத்தனை வருஷம்? 25 வருஷம் எங்கள் சேர்ச்சில் தவறாம சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுக்குது. ஆண்டு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவினை, சிறு பிள்ளைகளை கர்த்தருடைய வாழ்க்கையில நடத்துங்கிற அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் எண்டு கார்டு போட்டுருவாரா? அவர் போயிட்டா சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி யார் நடத்துறது? அதுக்காக வச்சுக்கிறார், அவர் வேலைக்காக வச்சுக்கிறார். நல்லா கேளுங்க, ஊர் உலகத்துக்கே ஜெபம் பண்ணிடுறேன், ஆனா என்னுடைய குடும்பத்துக்கு ஒண்ணுன்னு வர்றப்போ கலக்கம் வந்துடுது. இல்லை பாஸ்டர்ஸ், இல்ல எல்லாருக்கும் சுகர்னா என்ன சுகர்? அது நம்மளுக்கு வந்து அதான் தெரியும். அது நம்மளுக்கு வரப்போ ரொம்ப நம்மள பாதிச்சிடுது. ஆமா தானே? ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உன் பேச்சை கேட்டு உன் சபை மக்களுடைய நோயே குணப்படுத்துற ஆண்டவர் உன்னை குணப்படுத்த மாட்டாரா? சொல்லுங்க, உன்னை குணப்படுத்த மாட்டாரா? கண்டிப்பா குணப்படுத்துவார். ஆகவே உன் சரீர பலவீனத்தை காட்டிலும் உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவராய் இருக்கிறார். கைத்தட்டி இந்த மாலை வேளையில அவருக்கு ஒரு காணிக்கை செலுத்துங்க சத்தமா. ஆமா, என் சரீர பலவீனத்தை காட்டிலும் அவர் பெரியவர், என் வறுமையை காட்டிலும் அவர் பெரியவர். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் அதுதான். நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை இப்படித்தானா, இப்படித்தான் நான் என் வாழ்க்கையை கழிக்க போறேனா, கைக்கும் வாய்க்கும் தான் இருக்க போதா, எல்லாரும் மாதிரி நான் வசதிகளுக்கு பார்க்க மாட்டேனா, எனக்கு ஒரு நல்ல தளம் போட்ட ஒரு வீடு இல்லை ஒரு சர்ச்சு கிடைக்காதா, குடிசையில தானா இருக்கணுமா, மழை வந்தா வீட்டுக்குள்ள தண்ணி வாரி வாரி ஊத்திட்டு இப்படித்தான் நான் இருக்கணுமா? நிறைய பேருக்குள்ள என்ன, நான் வட சென்னையில் பாஸ்டர்கிட்ட பேசின்னுக்கிறேன்னு எனக்கு தெரியும். இந்த முறை கூட மழை வந்த உடனே ஃபோன், என்னையா தண்ணி வந்துச்சா இல்லையாண்ணா? இந்த வருஷம் பரவாயில்ல, மழை வந்துச்சு, தண்ணியெல்லாம் போயிடுச்சுன்னாங்க. சரி, நான் இதை சொன்னால் பாலிட்டிக்ஸ் பேசுகிறேன்னு, நம்மளுக்கு என்னத்துக்கு அந்த வேலை, நமக்கு அந்த வேலை வேணாம். ஆனால் மனசுக்குள்ள ஒரு யோசனை, இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி தான் என் ஊழியம்மா, இந்த என் ஊழியம்மா, கைக்க வாய்க்கம் தான் என் வாழ்க்கை போகுமா, வாழ்க்கையில் குடும்பத்தில் ஊழியத்தில் நிம்மதியான ஒரு நாள் இருக்காதா, கஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்காதா, இப்படியே தான் ஏக்கத்தோட தான் போகணுமா அப்படின்னு இந்த ராத்திரி நீங்க வந்திருக்கலாம். உன் வறுமையை காட்டிலும், உன் இல்லாமையை காட்டிலும், உன் குறைவுகளை காட்டிலும் என் தேவனாகிய கர்த்தர் பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். அவர் குறைவான பாத்திரத்தை எல்லாம் நிரம்ப செய்வார், குறைவான இடங்களை எல்லாம் நிறைய பண்ணுவார். ஏன்னா அவரு எப்படிப்பட்டவர்? சத்தமா சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். சரி, இன்னும் நிறைய நான் சொல்லிக்கிட்டே போலாம், நேரம் இல்லை. அவர் பெரியவர். சரி, உனக்குள்ள இருக்கிறாரா? நெக்ஸ்ட் அதுதான் முக்கியம். உனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை தான் நினைக்கிறேன், எங்கள் சபையில் நான் ஜபத்தை குறித்து இயேசுநாதர் மலை பிரசங்கம் பண்ணார். அதைத்தான் நான் பிரசங்கம் பண்ணேன். மலை பிரசங்கத்தில் இயேசுநாதர் ஜபத்தை குறித்து சொல்லியிருக்கார். அது என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நீங்கள் உங்கள் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. இயேசுநாதர் சொல்லுகிறார், உங்களுக்கு தேவை இன்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். தயவு செஞ்சு ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவர் அரிசி, பிரியாணி அரிசி 5 கிலோ, கோல்டு வின்னர் எண்ணெய் பாக்கெட்டு 4, மைதா 2 கிலோ கலகலா சுடுறதுக்கு, அதர்சம் அரிசி 3 கிலோ, ரவை 2 கிலோ சொல்லாத. நீ உங்க மனைவியை 1ஆம் தேதி ஆன உடனே லிஸ்ட் போடுவீங்க இல்ல, செல்லு வாங்கி வர்றதுக்கு லிஸ்ட் போடுவீங்க. உப்பு 2 கிலோ, டேபிள் சால்ட் 1 பாக்கெட்டு, அரிசி 25, லிஸ்ட் போடுறீங்கல்ல. இந்த லிஸ்ட் எத்தனை போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்குற. அவர் அந்த லிஸ்ட்டை வாங்கி அப்படியே கசக்கி கீழே போட்டுறாரு. போட்டு என்னன்றாரு,
நீ லிஸ்ட் எழுதுறப்ப எனக்கு தெரியும் புள்ளிய எழுதாத விட்டுக்கிற. புரியல? நீயே 1 2 3 பொருளை மறந்து விட்டுட்டுக்கிற. அதை சேர்த்து நான் கொடுப்பேன். அந்த லிஸ்ட் அப்படி தூரம் போடு. என் கூட உறவை வையின்னு ஆண்டவர் சொல்ற. என் கூட என்ன வை? ஏசுநாதர்கிட்ட போயிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு, அப்பா உண்மை நான் நேசிக்கிறேன், நீர் பெரியவர், நீர் வல்லவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் மாறாதவர், நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீர் தய உள்ளவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானப்படு, உம்மை நான் சமாதான பிரபு, உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை இப்படி யார் ஜெபம் பண்றோங்க? இல்ல. ஆண்டவரே அரிசி கொடு, பருப்பு கொடு, எண்ணெய் கொடு, சொகத்தை கொடு, எண்ணெய் காப்பாத்தி என் பொண்டாட்டியை காப்பாத்து, பிள்ளைங்களை காப்பாத்து. சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப அப்படித்தான் எங்க வீட்டுல ஜெபம். எப்படி தெரியுமா பண்ணோம்? எங்க அப்பா ஆசீர்வதி, அம்மா ஆசீர்வதி, தாத்தா ஆசீர்வதி, ஆயா ஆசீர்வதி, சித்தப்பாங்களை ஆசீர்வதி. எனக்கு பின்னால 8 பசங்க, 7 பேர் பேரையும் வரிசையா சொல்லி, ஜெய்சில் ஆசீர்வதி, ஸ்டான்லி ஆசீர்வதி, ஆரோன் ஆசீர்வதி, ஜாய ஆசீர்வதி, அப்படியே வரிசையா அவங்க பேரை சொல்லிட்டு, இப்போ நல்ல சாப்பாடு கொடு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வெறும் லிஸ்ட்டை குத்தம் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ. இப்போ நீ லிஸ்ட்டை குத்தா அவர் வாங்கி இப்படி கசக்கி என்ன பண்ணிட்டாரு, அப்படி போட்டுடுறாரு. இந்த லிஸ்ட் என்னத்துக்கு? நீ 5 கிலோ கேட்டுக்கிற, நான் 50 கிலோ கொடுக்குறேன், நான் திட்டம் பண்ணி வச்சுன்னுக்கிறேன். அதை அப்படி போடு. கம் லேட்டஸ்ட் ஸ்டாக்ன்றார், வா கொஞ்சம் பேசலாம். ஃபாதர் அழகா எழுதி வச்சிடுறேன், உம்முகம் பார்க்கணுமே உம்மழகை. சரி, அந்த உறவுக்கு இது பாருங்க, ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு இது பாரு, அது கொடுக்க வைக்கும். நான் சொல்றது புரியுதா? எது கொடுக்க வைக்கும் சொல்லுங்க? எது கொடுக்க வைக்கும்? அது கொடுக்க வைக்கும். இப்போ சென்னைக்கு வந்தேன், அழகான ஒரு ஷூ பார்த்தேன். எனக்கும் அதே சைஸ் தான், எங்கள் பையனுக்கும் அதே சைஸ் தான். அட ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஷூ, எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு 3000 ரூபாய் சொன்னாங்க, வாங்கிக்கினேன். எனக்கு போடுறதுக்கு மனசு வரல. எத்தனை பையன் என்ன பண்ணிட்டான்? ஏன் கேட்டான் அவன் ஷூ வேணும்னு? இல்லை. ஆனாலும் ஏன் வாங்கின்னு போய் கொடுத்தேன்? காரணம் என்ன? உறவு. காரணம் என்ன? அந்த ஆண்டவரோட உனக்கு உறவு இருந்தா லிஸ்ட்டை தூக்கி தூர போடு. அந்த ஆண்டவரோட உனக்கு உறவு சரியா இருந்தா உன் தேவைகளை தூக்கி தூர போடு. உனக்கு வேண்டியது என்ன என்று உன் பிதா அறிந்திருக்கிறார். நீ கேட்டுக்கொள்வதற்கு முன்னாலேயே, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அதை உனக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஜபத்தை மாத்திரணும். மாறாக 2 வகையான பிள்ளைங்க, 2 பிள்ளை நான் கூட பெற்றேன். ஒன்றுக்கு இது பார்க்கறப்பெல்லாம் டேடி காசு கொடு, டேடி காசு கொடு. நானும் கொடுப்பேன், ஆனால் திட்டினே கொடுப்பேன். டேய், என்னை பார்த்தா உனக்கு காசு தானாடா, வேற எதுவுமே இல்லையா? இருக்குது இல்லை கொடு. டேய், நான் கஷ்டப்பட்டுன்னு ஒரே பேண்ட் ஒரே ஷர்ட்டு, இவ்வளோ துணிக்குது, உங்கப்பா நீ வாங்கி வந்த வரோம். அப்படி நான் ஏன் அப்படிக்கணும்? 10 பேண்ட் ஷர்ட்டு எடுத்து கொடுன்னுவான் ஒருத்தன், அவனுக்கும் செய்கிறோம். இன்னொருத்தங்குவான் வாயை திறந்து இது வேணும்னு கேட்கவே மாட்டான். நேராக பக்கத்தில் வந்து உட்காருவான், தலை மேலே இப்படி கை வச்சு இப்படி தடவுவான், இப்படி ஷோல்டரை தடவுவான், சும்மா அப்படின்னுவான். என்னடா என்ன? இல்லை ஒன்றும் இல்லை டாடி. இல்லை சொல்லு என்ன? இல்லை ஒன்றும் இல்லை டாடி. இல்லை சொல்லு என்ன? வேண்டி வேண்டி அவனை கடைசி வரலாம் கேட்க மாட்டான். அந்த அவனுக்கு கேட்டவனுக்கு எவ்வளோ குத்தமோ அதை விட அதிகமா கேட்காதவனுக்கு அந்த கொஞ்சலுக்காக, அந்த முத்தத்துக்காக, அந்த தடவனுக்காக செய்யறோமா இல்லையா? ஆண்டவர்கிட்ட கத்துக்குங்க, கேட்காதீங்க, போய் அவரை தடவுங்க. அதுல மெய் மறந்து மதி மயங்கி நீ வேண்டுவதற்கும் மேலான காரியங்களே உன் கூட நிறைய வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தின் ஒரு அலையில எப்படி சொல்லுங்க? எப்படி சொல்லுங்க? எப்படி சொல்லுங்க? எப்படி வழிந்தோடுகிற ஆசீர்வாதம். ஜேகரையா ஒரு ஜக்கு, ஒரு கப்பு, ஒரு தட்டு எத்தனை வாங்கும்? ஒரு ஜக்கு, ஒரு கப்பு, ஒரு தட்டு. இதுதான் கிஃப்ட் இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு. நல்லா கவனிங்க. இந்த நாட்கள் வந்ததும் நம்மளே தான் தேவையில்லாமல் இந்த கிறிஸ்மஸ் செலவுங்களை தூக்கி தலை மேலே போட்டுக்கிட்டோம்.
பைபிள் எல்லாம் நம்மளை கிறிஸ்மஸ் கொண்டாட சொல்லி எல்லாம் சொல்லலை. அது மாறுபட்ட கருத்து, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் சுவிசேஷம் சொல்ல நல்ல வாய்ப்பு. இது கிறிஸ்மஸ் நாட்கள் சத்தியத்தை சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ இந்த நேரத்தில் நாம முதல்ல நமக்கு அவர் பெரியவராய் இருக்க வேண்டும். நமக்கு இயேசு எப்படி இருக்கணும்? அவர் ஃபர்ஸ்ட் நம்ம பெரியவர்னு கண்டுபிடிக்கணும். நம்ம குடும்பத்தில் நம்ம ஊழியத்தில் அவர் எப்படி இருக்கணும்? பெரியவராய் இருக்க வேண்டும். நான் இப்பெல்லாம் என் தேவைகளுக்காக ஜெபிக்கிறதை விட்டுட்டேன். என்னுடைய ஜெபமெல்லாம், ஆண்டவரே பரிசுத்தமாய் என்னை காத்துக்கொள்ளும், என் பிள்ளைகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும், என் பிள்ளைகள் சத்தியத்தில் வளரட்டும், மந்தைக்கு மாதிரியான மெய்ப்பனாய் என்னை வைத்துக்கொள்ளும், என் சொல்லால செயலால நான் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் நான் வையக்கூடாது, திட்டக்கூடாது, யாரையும் நான் அவமானப்படுத்தக்கூடாது, யாரையும் நான் கேவலமா பார்க்கக்கூடாது, சகலரையும் நேசிக்கணும். இப்படித்தான் ஜபிக்க ஆரம்பிச்சுட்டே தவிர ஆண்டவரே வீடு கொடு கார் கொடு நல்லா ஜெபம் பண்றது இல்லை. ஏன்னா அது எனக்கு தேவைன்னா என் ஆண்டவர் ஏற்கனவே கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் தேவை என்ன என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை ஆண்டவருடைய பிள்ளைகளே நிறைவான பாத்திரங்களாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நிறைவான பாத்திரங்களாய் மாற வேண்டும். கொடுங்க. இப்போ நம்ம நிறைய பேர் எப்படி தருமா, இவ்வளோ தான் நிறைய பேருடைய வாழ்க்கை. எட்டி பார்த்தா தான் ஆழத்தில் கிணத்துன்னு ஆழத்தில் கொஞ்சம் தண்ணி தெரியற மாதிரி இருக்குது. இப்படி சில பாத்திரங்கள். இந்த ராத்திரி என்னுடைய வருமானமே கைக்கும் வாய்க்கும் சரியா இல்லை, பத்தலை. வேறு சில வாழ்க்கைகள் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறதுனா ஃபுல்லாகுது. இப்படி சில பாத்திரங்கள் ஜஸ்ட் எனஃப், போதும், எனக்கு போதும், எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் சபைக்கும் போதுமானதாக இருக்குது. இதில் நிறைய பேர் திருப்தி அடைஞ்சிடுறாங்க. இது கூட நிறைவான வாழ்க்கை இல்லை. உண்மையான வாழ்க்கை எது தெரியுமா? எது தெரியுமா? தண்ணி என்ன ஆகுது இப்போ? வழிந்து எங்கே போகுது? எங்கே? இன்னொரு பாத்திரத்தில். இன்னொரு பாத்திரம் யாரு? என் கூட இருக்கிறவங்கெல்லாம். நம்ம வாழ்க்கை வழிந்தோடுகிற பாத்திரமாக கர்த்தர் நம்மை அழைக்க விரும்புகிறார். We are blessed to be a blessing. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் ஏன் என்ன ஆசீர்வதிக்கணும்? மற்றவர்களை நான் ஆசீர்வதிக்க. இந்த கிறிஸ்மஸ் ஒவ்வொரு பாத்திரங்களும் இந்த மாதிரி வழிந்தோடுகிற பாத்திரங்களாய் மாறட்டும். உங்கள் சமாதானத்தில், உங்கள் சந்தோஷத்தில், உங்கள் ஆசீர்வாதத்தில், உங்கள் ப்ராவிஷனில். ப்ராவிஷன்னா புரியுதா? என்னது? மளிகையில், கறியில். ஒரு ஃபிஷ்ஷு பத்தாது. இந்த கிறிஸ்மஸ் 3 கறியில் கலர் டிசைனாக செய்யணும். அந்த குறைவும் இல்லாமல் உங்கள் பாத்திரத்தை கர்த்தர் நிறைய செய்வோம். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? இதில் பாருங்களேன், இந்த கிளாஸ் எப்படி இருக்குது? சின்னதாக இருக்குது. இந்த அதோட சின்ன கிளாஸு ஜாவேரையா கரெக்டாக எடுத்துன்னு வந்துக்கிறார். அதை விட சின்ன கிளாஸ் இது. ஆனால் இந்த பாத்திரம் பாருங்க, இந்த ஒரே பாத்திரம் இத்தனை பாத்திரத்தையும் நிரப்ப வல்லமை உள்ளதா இருக்கிறது. அவ்வளோ பெரியவராரு. இந்த பாத்திரம் காலியே ஆவறதில்லை. இது எப்போதும் நிரம்பி கொண்டிருக்கிற பாத்திரம். ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க? ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க? மோசே சொன்னான், ஒருத்தரையும் ஆசீர்வதிச்சுன்னு வரப்போ உபாகம புத்தகத்தில் யோசேப்பு கிட்ட வரும் பொழுது என்ன தெரியுமா சொல்றான்? வானத்தின் மழையினால பனியினால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஒரு பக்கம், அது போதாது. சூரியன் பக்குவப்படுத்துகிற பழங்களின் ஆசீர்வாதத்தினால். இப்ப கோடை காலத்திலயும் நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருப்பாய். குளிர்காலத்துல எப்படி இருப்ப? நீ வறட்சியே பார்க்க மாட்டேன். ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க? ஐயா, வறட்சியே பார்க்க மாட்டேன் ஐயா. ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தினால்
ஒவ்வொரு ஆத்மாவையும், ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு ஊழியக்காரனையும், ஒவ்வொரு ஊழியக்காரியையும் இந்த ராத்திரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் காரணம் என்னன்னா, அவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? பெரியவர். நீங்க எது ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அதை விட அவர் பெரியவர். உங்க வாழ்க்கையில எது ரொம்ப கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கஷ்டத்தை காட்டிலும் அவர் பெரியவர். உங்க வாழ்க்கையில இதை சாதிக்க முடியாது, இதை நமக்கு நேரிடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதை காட்டிலும் இயேசு. சொல்லுங்க சத்தமா, இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அவர் உனக்குள்ள இருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்மஸாக மாறுவதாக. நிறைய தேவைகள் உண்டு, நமக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு, நிறைய எதிர்பார்ப்புகள் உண்டு. நம்முடைய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தா கூட ஜனங்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் உண்டு. இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் சொல்லுங்க? லூக்கா நமக்கு எழுதி வைத்தது, மெய்ப்பர்களுக்கு எழுதி வைத்தது. இது யாருக்கு இல்ல? விசுவாசிங்களுக்கு இல்ல. யாருக்கு இந்த நற்செய்தி? ஐயா மெய்ப்பருங்களே சொல்லுங்க, யாருக்கு? எனக்கு தான், எனக்கு தான். இயேசு பெரியவர். என் தேவையை காட்டிலும் இயேசு பெரியவர். என் ஊழியத்தின் தேவையை காட்டிலும் இயேசு பெரியவர். என் குடும்பத்தின் தேவையை காட்டிலும் இயேசு பெரியவர். குறைவில்லாமல் இந்த ஆண்டு என்னை அவரே வழி நடத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்துவார். இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. இந்த மெய்ப்பர்களுக்கான கிறிஸ்மஸ் நமக்கு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாய் மாறட்டும். எதிர்பார்ப்புகளை முக்கியத்துவப்படுத்தாதீங்க, அவரோட உறவை ஏற்படுத்துங்க. ஜெபத்தை மாற்றுங்க. ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் சந்திக்க வந்திருக்கிறேன், உம்மோட உறவுக்குள்ள வந்திருக்கிறேன். ஒரு அப்பா மேஜையில் உட்காந்து எழுதி நின்றார். அவருக்கு டீ எடுத்து வந்து வச்சுக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து இப்படி டேபிள் ஆட்டுச்சான். டாடி என்ன வேணும்? அப்பா என்ன வேணும்? ஒன்றும் இல்லை டாடி, ஒன்றும் இல்லை, சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னாராம். ஒரு நிமிஷம் கழிச்சுட்டு திரும்பி இந்த டேபிளை ஆட்டுதான் குழந்தை. அப்பாவுக்கு சமக்கம். என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா. அப்படியே ஒரு உச்சக்கட்டம் கடிக்கிற நிலைமைக்கு போயிட்டாரான். அப்போ ஆட்டினேக்கு தான் கடைசியா, சரி என்னத்தான் உனக்கு வேணாம்? நீ தான் வேணும். குழந்தை யாரை பார்த்து சொன்னது? அப்பாவை பார்த்து சொல்லிச்சு. என்னன்னு? நீ தான் வேணும். இந்த எழுதுன இந்த பேனா பேப்பரு மொத்தத்தை தூக்கி கடைசிட்டு குழந்தை என்ன பண்ணிக்கினாராம்? கட்டி பிடிச்சி தூக்கி மடியில் வச்சுக்கினாராம். நேரம் எங்க போயிருப்பாங்க சொல்லுங்க? கரெக்டா சொன்னாங்க. நேரம் எங்க போயிருப்பாங்க? மிட்டாய் கடைக்கு போய் இருக்கிற பெரிய சாக்லேட்டு, துணி கடைக்கு போய் இருக்கிற பெஸ்ட் துணி. கத்துக்கங்க ஆண்டவர்கிட்ட. ஜஸ்ட் நான் அப்பா சும்மா உன்னை லவ் பண்ண வந்துக்கிறேன், சும்மா உன்னை பார்க்க வந்துக்கிறேன். நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். இந்த கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாய் மாறட்டும். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குன நற்செய்தி நமக்கு வரட்டும். பெத்லகேமில் தாவீதின் ஊரில் 2000 வருஷத்துக்கு முன்னால பிறந்த இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள்ல நம்ம உள்ளத்துல, நம்ம இல்லத்துல, நம்ம சபையில வந்து பிறப்பாராக. அவர் பிறக்கிற வரையில யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கஷ்டம். இதை இந்த பாயிண்ட்டை சொல்லி முடிச்சிடுறேன். லேட் ஆயிடுச்சா? 2 நிமிஷம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன். இயேசுநாதர் பிறக்கிற வரையில யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கஷ்டம். பிறந்துட்ட பிறகு கஷ்டம்லாம் தீந்துருச்சு. எப்படி? கிழக்குல இருந்து வந்தாங்க சாஸ்திரிங்க. கிழக்குல இருந்து யார் வந்தது? தூர தேசத்துல இருந்து சாஸ்திரிங்க வந்தாங்க. இப்போ அடுத்து இயேசுநாதரும் யோசேப்பும் மரியாளும் இங்கிருந்து இந்த குழந்தைய கூப்பிட்டுக்குன்னு எகிப்துக்கு போறாங்க. ஏன்னா ஏரோது குழந்தைய கொலை செய்யறதுக்கு திட்டம் வகுக்க போறான். அதனால குழந்தைய தூக்கின்னு எங்க ஓட போறாங்க? எகிப்துக்கு ஓட போறாங்க. பஞ்சம் பழைக்க போறாங்க. அங்க என்ன கார்பெண்டர் சாமான் எல்லாம் வாங்கி கார்பெண்டர் வேலை பண்ணோம். அதுக்கு முதலீடு தேவை. எங்கோ தூரத்தில் இருக்கிற ஞானிகளை அனுப்பி அவங்க வந்து காணிக்கை வச்சாங்க. குழந்தைக்கு என்னென்ன வச்சாங்க? மெயினா சொல்லுங்க. கிராமு 12,000ங்க. இன்னைக்கு ஒத்த கிராம் எவ்வளோ? 12,000. ஒரு 100 கிராம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன குறை? ஒரு 2 kg வச்சுருப்பாங்க காணிக்கையா.
ஏசுநாதர் பிறக்கிற வரலன்னு தான் வரமே. அவர் பிறந்துட்டா நீ சீமா. உன் வீட்டுல, உன் உள்ளத்துல, உன் குடும்பத்துல அவர் பிறந்துட்டா நீ சீமானியா. சீமான்னு ஒண்ணு இவரை நினைச்சிடாதீங்க. நான் சொல்றது ஆபிரகாம். ஆபிரகாம குறித்து எலியேசர் சொன்னா என் ஆண்டவன் எப்படிக்கிறாரு? சீமானாகிறாரியா. அவர் ஆண்டவர் எல்லா விதத்துல என்ன பண்ணிக்கிறாரு? ஆசீர்வதிச்சுக்கிறாரு. பொண்ணை மட்டும் கொடு, எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னா. ஹலோ, புரியல? யாரை மட்டும் கொடு? ரபேக்காவை மட்டும் கொடு. எவ்வளோ நாள் வாழ்த்த? 25 வருஷம். 25 வருஷத்துக்கு இந்த பொண்ணை வளர்க்கறதுக்கு என்ன செலவாயிருக்கும் உனக்கு? இந்த வாங்கிக்கோ கோல்டு. மாமியாரை பெற்று வளர்த்ததுக்காக இந்த என்ன வாங்கிக்கோ? கம்மல். தம்பி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கு இந்த மோதிரம் வச்சுக்கோ. அவங்க அப்பாவுக்கு என்னென்ன செட்டில் பண்ணணுமோ. என்ன மறிக்கிறீங்க? அதான் அங்கே நடக்குது. எலியேசர் எல்லாத்தையும் லாபானுக்கு செட்டில் பண்ணிட்டு பொண்ணை மட்டும் சந்தோஷமா என் கூட அமிச்சு. ஆனா எங்க அப்பா விட்டத நான் பிடிக்கிறேன்னான்ட்டு யாக்கோபு போய் எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். அது வேற கதை. போயிட்டா. ஆண்டவர் சீமானாய் நம்மை வைத்திருப்பார். அவர் நம்முடைய உள்ளத்தில் பிறக்கட்டும், நம்ம இல்லத்தில் பிறக்கட்டும். இந்த கிறிஸ்மஸ் நமக்கு மகிழ்ச்சியான கிறிஸ்மஸை மாறட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல வாய்ப்புக்கு மாலை நேர ஜெப கொடுகை ஊழியர்கள் யாவருக்கும், பாஸ்டர் கர்ணாமோசஸ் அவருக்கும், ஜெயவரையாக்கும், எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல கைகளை தட்டுவோம். எத்தனை பேர் புரிஞ்சுது? ஆமென் சொல்லுங்க. இயேசு பெரியவர். ஒருவேளை நீங்க கலக்கத்தோடு இருந்திருக்கலாம். ஆனா இன்னிலிருந்து பாருங்க, இந்த கிறிஸ்மஸ்ல இது வார்த்தை அல்ல, தேவன் கொடுத்த ஒரு விசுவாச வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசு பெரியவர். கடைசியாக நம்ம ஒரு காணிக்கை எடுப்போம். கொடுக்கும்போது ஒரு பாடலை பாடும்போது இதோ இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். 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 இயேசு பெரியவர். அவர் போல் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் போல் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பெருக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர். பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். ஒரு போதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒரு போதும் கைவிட மாட்டார். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். அதிசயங்கள் இயேசு பெரியவர். அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். நம்பிக்கை நம்பும் இயேசு பெரியவர். நம்பிக்கை நம்பும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். சேர்ந்து பாருங்க. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். கரங்களை கட்டி வந்து அனைவருக்கும் ஆண்டவராகிய வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ்க்கு நீங்க கவலைப்பட தேவையில்லை. கேட்ட வசனத்தின்படி செயல்படுவோம். பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அதே கண்களை மூடி கரங்களை உயர்த்திருக்க வேண்டியது. ஆண்டவர் தாமே இந்த காணிக்கையும்
ஆசீர்வதித்து செய்தி ஆசீர்வதித்து முடிக்கும்படி அருமையான பீட்டர் சீனிவாஸ் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். இந்த நாளிலே இந்த கூட்டத்தில் தனது செலுத்தினதான எல்லா காணிக்கைகளையும் ஆஸ்வதிப்பீராக. போட்ட கரங்களை எல்லாரும் ஆஸ்வதிக்க முடியாது என்று கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களுடைய ஒரு குடும்பங்களை ஆஸ்வதியும் சமூகத்தையும் அவள் கணக்கில் அதை எழுதுகிறாங்க. இந்த நாளிலே எங்களுக்கு சேவையான வார்த்தைகளை உடைய தேவதாசனை மறைத்து எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே சோதரிக்கிறோம். தாவே பெரியவர் ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிறந்திருக்கிறார். ஆகவே அந்த பிறந்த ஆண்டவர் உங்கள் உலகத்திலே பிறந்திருப்பாரானால் உங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலும் உங்களுடைய வியாதிகளை காட்டிலும் உங்களுடைய எல்லாவற்றையும் காட்டிலும் அவர் பெரியவராய் இருப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் தெளிவாக திட்டமாக தெளிவாக இந்த நாளிலே உங்களுடைய தாசனை மறைத்து நீர் எங்களோடு கூட பேசினீங்கப்பா. ஆண்டவரே எவ்வளவு பெரிய வார்த்தைகள் எளிமையாக எங்களோடு கூட இடைபெற்றீங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே செய்தியை கேட்பதற்கு முன்பாக நாங்கள் செபித்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு அதை மாற்றி செபிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசுகிறீங்க. ஆண்டவரே சூத்திருக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தாவே உங்களுடைய கேள்விக்கு எல்லாம் பதில் இந்த நாளிலே இந்த செய்தியில் எங்களுக்கு கிடைத்தது. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் அவரை கொண்டு வந்தீங்களே, இயற்கையை எங்களுக்கு சாதமாக்கி கொடுத்தீங்களே, மழையை எங்களுக்கு ஆண்டவர் பெய்யாதபடிக்கு எங்களுக்கு சாதமாக்கி கொடுத்தீங்களே, அருமையான ஐயாவை பத்திரமாய் கொண்டு வந்தீங்களே, எங்களையும் பத்திரமாய் கொண்டு வந்தீங்களே ஆண்டவர். இந்த இயற்கை சூழ்நிலையில் எல்லாவற்றையும் மின்சாரம் எல்லாவற்றையும் எங்களுக்கு சாதமாக்கி கொடுத்தீங்களே ஆண்டவர். தேவைகள் எல்லாம் சந்தித்தீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனால் அருமையான தேவதாசனை மறைத்து எங்களோடு கூட பேசினது போல ஆண்டவரே சூத்திரங்க தாவே ஆண்டவர். நாங்கள் இந்த கிறிஸ்துமஸை குறித்து ஒரு கவலையும் நாங்கள் படப்போவது இல்லை அப்பா ஆண்டவர். ஏனென்றால் நீர் எங்களுக்குள் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவர். நீரை குறித்து நாங்கள் கவலைப்பட போவதில்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்குள் இருக்கிறதுனால ஆண்டவரே சுத பெரியவராய் இருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான தேவதாசனையும் ஆண்டவரே அவருடைய மனைவியையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே மருமகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக கூட செபிக்கிறோம். சபையும் ஆசீர்வதியும் நடத்துகிறதான பைபிள் காலேஜை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் உலகம் முழுவதும் அவர் எடுத்து அவரை பயன்படுத்துகிறார்கள் ஆண்டவரே சோத்திரம். வருகிற 2026ஆம் ஆண்டு அவருடைய வாழ்க்கையில பல காரியங்களை அநேகருக்கு, எங்களுக்கு மாத்திரம் அவர் ஆசீர்வாதமாக இல்லை, அநேக உயிர்களுக்கு அவர் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் அவர் எடுத்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார்கள். இந்த மாலை நேர ஜெப ஐக்கியத்தை ஆசீர்வதியும், ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எனக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீ நடத்த முடியாது செபிக்கிறோம். உடைய தரத்தில் கொடுக்கிறோம். இந்த தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீ நடத்தி கொடுத்த எல்லா தயவுகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனிலே பரிசுத்த பிதாவே. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரசனாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவிதமான வருவானே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அரணி ஐக்கியமும் நம்மோடு கூட நம்மத்தில் வந்து செய்து கொடுத்த தேவதாசரோடு கூட உலகம் அனைத்துள்ள சகல பசுவான்களோடு கூட அவர் வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தர் ஆசீர்வதித்து கருபிடித்து வழி நடத்துவாராக. மற்ற காரியங்களை வந்து அனைவருக்கும் நன்றி. அருமையான செய்திகள் ஐயா தாசர் ஐயாவுக்கும் தொழுகையாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். வந்து அனைவருக்கு அப்படியே உட்காருங்க. அங்கேயும் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுக்குற கீழே கொண்டு வந்து கொடுப்போம். அங்கேயும் பாருங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லே அவர் நாமத்திற்கே, ஜெயமல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, அல்லேலூயா. ஒரு வார்த்தையில தெரிந்து கொள்ள தயவு செய்து உட்காருங்க. உங்களுக்கு இங்க பரிமாறுவாங்க. தூரத்துல இருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.